3 நாள் பயணமாக இன்று மாலை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் மோடி. விவேகானந்தர் பாறையில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை 45 மணி நேரம் தியானத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல். குமரிக்கடலில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்வையிடுகிறார் பிரதமர் மோடி. தியானத்தில் ஈடுபடுவதற்கு முன் பகவதி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்ய இருப்பதாகவும் தகவல். பிரதமர் வருகையையொட்டி கன்னியாகுமரியில் 4000 போலீசார் பாதுகாப்பு. விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல 3 நாட்கள் தடை. பிரதமர் மோடி இன்று மாலை கன்னியாகுமரி வருவதையொட்டி போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது அரசு விருந்தினர் மாளிகை. விவேகானந்தர் தியான மண்டபத்தை சுற்றிலும் கடலோர காவல் படையினர் ரோந்து. பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சிக்கு அனுமதி தரக்கூடாது என கன்னியாகுமரி தேர்தல் அலுவலரிடம் திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் மனு. மோடியின் தியான நிகழ்ச்சிக்கு எதிராக டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சியும் கோரிக்கை. விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமரை சந்திக்க கட்சி நிர்வாகிகள் உட்பட யாருக்கும் அனுமதி இல்லை என தகவல். விருந்தினர் மாளிகைக்கு வரும் பிரதமரை வரவேற்கவும் வழி அனுப்பவும் மட்டுமே அனுமதி. மக்களவைத் தேர்தலின் கடைசி மற்றும் 7வது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை ஓய்கிறது. 8 மாநிலங்களில் 57 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வருகை. திருமயத்தில் கோட்டை பைரவர் கோயிலில் குடும்பத்துடன் வழிபாடு நடத்த ஏற்பாடு. தமிழக சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை திருப்பதி செல்லும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அமித்ஷாவின் வருகையை முன்னிட்டு திருப்பதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இந்த ஆண்டு இயல்பை விட அதிகமான மழை பொழிவு இருக்கும் என தகவல். கேரளாவில் திருவனந்தபுரம், கோழிக்கோடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை மையம் தகவல். ஜூன் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் பகல் நேர வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையில் அதிகரிக்கக்கூடும். நாளையும் ஜூன் 1, 2 ஆகிய தேதிகளிலும் பகல் நேர அதிகபட்ச வெப்பம் மேலும் 1 டிகிரி செல்சியஸ் உயர வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னையில் இருந்து தூத்துக்குடி செல்லும் போது செல்போன் பேசியபடி கார் ஓட்டியதாக யூடியூபர் TTF வாசன் கைது. ஓட்டுநர் உரிமம் 10 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் செல்போன் பேசியபடி கார் ஓட்டியதாக அளிக்கப்பட்ட புகாரில் மதுரை போலீசார் நடவடிக்கை. சிவகங்கை அருகே கொல்லங்குடியில் ரேஷன் அட்டைதாரர்களிடம் 2 ரூபாய் பெற்றுக்கொண்டு 50 மில்லி லிட்டர் மண்ணெண்ணெய் விநியோகம். 950 ரேஷன் அட்டைகள் உள்ள கடைக்கு வெறும் 38 லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் பிரித்து வழங்கப்பட்டதாக தகவல். தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கான பார்வையாளர்கள் நியமனம். 57 IAS அதிகாரிகளை பார்வையாளர்களாக நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 53,840 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 1,200 ரூபாய் குறைந்து 1,10,000 ரூபாய்க்கு விற்பனை. காங்கிரசுடன் ஆம் ஆத்மியின் கூட்டணி நிரந்தரமானது அல்ல என அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் கெஜ்ரிவால் தகவல். டெல்லி முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டம். பாலியல் பலாத்காரம், ஆபாச வீடியோ உள்ளிட்ட வழக்குகளில் தேடப்பட்டு வரும் பிரஜ்வல் ரேவண்ணா முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல். பிரஜ்வல் இன்று இரவு பெங்களூரு திரும்ப உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் உடனடியாக கைதாவதிலிருந்து தப்பிக்க நடவடிக்கை. கோவையில் குடியிருப்பில் சிறுத்தை நுழைந்த CCTV காட்சியால் மக்கள் அச்சம். சோமையனூரில் வீடு ஒன்றில் நுழைந்து கோழியை கவ்விச் சென்ற சிறுத்தை. நார்வே செஸ் போட்டியில் உலகின் நம்பர் 1 வீரர் கார்ல்சனை வீழ்த்தினார் தமிழக வீரர் பிரக்ஞானந்தா. கிளாசிக்கல் செஸ் போட்டியில் முதன்முறையாக கார்ல்சனை தோற்கடித்து அபாரம்.
குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் இந்திய குடியுரிமை பெற இதுவரை 25,000 பேர் விண்ணப்பம். மேற்கு வங்கம், ஹரியானா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் இடம்பெயர்ந்த பலருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தகவல்.